அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களெல்லாம் லாங் வீடியோவில் பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, நம்மளா ஒரு பிளான் போட்டு வைப்போம். நீ என்ன பிளான் போடுறது, உனக்கு மேலே நான் ஒரு பிளான் போடுறேன் பாருன்னு இறைவன் நமக்கு மேலே ஒரு பிளான் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஆனாலும் அதாவது பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சாலுமே நம்ம நல்ல எஃபெக்டிவாக இறங்குவோம். நல்ல ஒரு ஃபோர்ஸாக ஒரு கனவுகளோடு இறங்குவோம். எப்படி சொல்கிறதுனா, நம்ம வாழ்க்கையை முன்னே நிறுத்தி ஒரு செராக்ஸ் காப்பியை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போலாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து கெயின் ஆகணும், நல்லா வந்து வளர்ந்து வரணும், இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும்னு ஒரு கனவு கோட்டை கட்டிட்டு தான் வருவோம். ஆனால் அதில் வந்து ரொம்ப நாள் சாதிக்கணும், இது பண்ணணும்னு யோசிக்கும்போது அந்த குடும்பம்னு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா? குடும்பம்னா நான் தவறாக சொல்லலை. உதாரணத்துக்கு குழந்தைங்கள பார்த்துக்கணும். குழந்தைங்கள பார்த்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. குழந்தைங்களுக்கு அந்த டைமிங்கில் நம்ம என்ன தான் உணவு கொடுத்தாலும், என்ன தான் அவங்களுக்கு துணி மணி எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தாலும், வீட்டை க்ளீன் பண்ணாலுமே இந்த உடல் நலம்னு குழந்தைங்க பாதிக்கும் போது அந்த டைமிங்கில் ஒரு பர்சன்டேஜ் கூட நமக்கு வந்து அந்த எண்ணம் வேலையே செய்யாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாத்துலேயுமே தாங்கி போயிடுவோம். நமக்கு ஒரு ஜுரம் அடிக்கும், நமக்கு உடம்பு வந்து ஒரு டயர்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கோம், அதில் சாதிச்சே ஆகணும்னு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்போம். ஆனால் குழந்தைங்களுக்குன்னு ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியறதில்ல இல்லையா? அப்படி தான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். இனிமேல் வந்து ஒன்றொரு நாள் விட்டு தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துறேன் அப்படின்னு. அது என்னவோ தெரியல, எனக்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோன்னா அதை முன்கூட்டியே சொல்லக்கூடாது, சொன்னால் அது சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு. அது என்ன என்கிட்ட சக்ஸஸ் ஆகாது, என்னால் முடியாதது என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அப்படி தான் தெளிவாக சொல்லுவோம், அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஆனால் அடிமேல் அடின்னா ஒன்றும் நான் பெரிய விஷயமா சொல்லலை. உடல் நலம் பாதிக்கிறது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறேன்னா, தம்பிக்கு ஜுரமாக இருந்துச்சு, அது போக ஹஸ்பண்டும் தம்பியும் கீழே விழுந்துட்டாங்க, அதுலேருந்து அவங்கள வந்து மீட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் பண்ணி பக்கத்துலேயே இருந்துட்டு, தம்பிக்கு உடம்பு முடியாதனால எப்போ என் பையனுக்கு உடம்பு முடியலனாலும் எனக்கு தான் பயம் அதிகமாகும். ஏன்னா அவன் பக்கத்துலேயே தான் இருக்கணும். இப்போ பாப்பாவாவது கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணுவாள், இவன் செல்ஃப் கேருன்றது சுத்தமாக கிடையாது. நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணணுமா, அப்படின்னு இருக்கும்போது பக்கத்துலேயே தான் இருப்பான், பக்கத்துலேயே தான் அவனை பார்த்துக்கிட்டே சின்ன குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலே எனக்கு தெரியும் அவனுக்கு ஜலதோஷம் பிடிக்குதுன்னா அடுத்த 3 நாள் எனக்கு ஜலதோஷம் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த பையன் வேலையை காட்டுறானே அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் பண்ணால் அதுலேருந்து தான் எனக்கு ஜலதோஷம். மற்றபடி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்கிறதுனாலையோ இல்லை இந்த பணியில் வேலை செய்கிறதுனாலையோ எனக்கு இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே எனக்கு அந்த மாதிரி வந்ததில்லை. ஆனால் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இவ்வளோ பணியில் எந்திக்க முடியல, ஜலதோஷம் பிடிச்சிரும், சுத்தமாக இதில் வந்து எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னவோ அந்த ஆக்சிஜன் லெவல் எனக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த நான் செடிகள்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அவங்க தொடர்ந்து நான் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது அந்த செடிகளுக்கு பக்கத்துலேயே தான் நிற்கிறேன்னா, அதில் வந்து எனக்கு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் நல்ல எக்ஸ்டர்னாக எனக்கு கொடுக்குற மாதிரியே தோணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் பெட்டில் படுத்தேன்னா கண்டிப்பாக என்னால் எழுந்திருச்சு என்னால் கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. எனக்கு உடம்பு முடியலன்னா அதை நான் உடனே என்ன பண்ணுவேன், ஒரு 3 மணி நேரம் தூங்குறேன்னா, அதிகபட்சம் முடியாத பட்சத்துக்கு 4 மணி நேரம் தூங்குறேன்னா அதோடு எந்திரிச்சிட்டு நல்லா கொதிக்க சுடுதண்ணி வச்சு, காலையில் நம்ம குளிச்சிருந்தாலும் சரி குளிக்கலைனாலும் சரி கொதிக்க சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நார்மலாக எப்படி இருப்போம், ஒரு நைட்டிலே இருக்கிறேன்னு வைங்களேன், அதை வந்து மாற்றிக்கிறோம். எப்படின்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம்னு வைங்க, இல்லை ஒரு நாள் கூட நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட்டுனா தூங்கிட்டே இருக்க போகிறதில்ல. யாருனாலும் எந்த பெண்களாலையுமே கண்டிப்பாக திருமணத்துக்கு அப்புறம் தூங்கிட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சமையல் பண்ணி ஆகணும், ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கும். ஒரு வேளை நம்ம தள்ளி போட்டாலும் அந்த வேலை டபுளாக நமக்கு தான் சேரும் இல்லையா? அப்படி நான் என்ன செய்வேன்னா, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அப்படி தான். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு
கிச்சனாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், எந்த இதாக இருந்தாலும் நான் தொடலைன்னா அந்த இடம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவேன்னா 3 மணி நேரம் தூங்கணுமா, அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துடணும். இதுதான் உனக்கு வந்து உன்னுடைய அதாவது என்னோடய உடம்பு வந்து எனக்கு இவ்வளோ ரெஸ்ட்டு கேட்குது, இந்த நேரத்தில் முடிச்சிடணும். அது 4 மணி நேரமாக பரவாயில்ல எடுத்துக்கோ, 5 மணி நேரமாக எடுத்துக்கோ. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த உடம்பு முடியலன்னு போய் பெட்டில் படுக்கக்கூடாது. என்ன பண்ணுவேன்னா எப்பயும் போல் குளிச்சுட்டு இந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே மாற்றிடும். அட் அ டைமில் எப்போ உடம்பு சரியில்லைனாலும் சரி, அடுத்த நிமிஷமே பெட்ஷீட்டை துவைக்க போட்டுருவேன். அது நாள் நம்ம துவைச்சிருந்தாலும் சரி அப்படின்ட்டு மறுநாளே இந்த மாதிரி செஞ்சுருவேன். செஞ்சுட்டு ஆஸ் யூஷுவல் நான் போடுற ட்ரெஸ்ஸை விட அப்படியே மாற்றுவேன். எப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறது நைட்டி தான். இருந்தாலும் என்ன பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்காக நைட்டியே போட்டால் கூட மறுபடியும் நைட்டி போட்டாலும் நல்லா தலையை வாரி நல்லா முகத்துக்கெலாம் மஞ்சள் போட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள்லாம் நல்லா வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு வெளியில் போனால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி என்ன ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி வேலை செய்ய ஆரம்பிப்பேன். வேலை செய்யும்போது எனக்கு வந்து இந்த டயர்ட்னஸ் வந்து வராது. ஏன் அப்படின்னா அடுத்த வேலை இதை செய்யணும், இதை வந்து தீபம் காட்டணும் அப்படின்னு. அதே மாதிரி பூஜை ரூமுக்கு போயிடுவேன். பூஜை ரூமுக்கு போன உடனே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அபிஷேகம் வந்து அப்போ உட முடியாதப்போ நான் என்னால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண முடியாதுன்றதுனால அபிஷேகம் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவேன் அன்றைக்கி. என்ன பண்ணுவேன்னா ஒரு தீபம் ஏற்றுறதா இருக்கட்டும், இல்லை தூபம் காட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு ஒரு சைக்கிளிங்காக அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன். அடுத்ததாக இந்த வெளியில் பனியில் மட்டும் அன்றைக்கி நம்ம போக முடியாதுன்னு வெளியில் போகிறத ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணிடுவேன். வீட்டுக்குள்ளேயே தான் அன்றைக்கி கிடப்பேன். மொபைல் ஃபோனை வந்து பார்ப்பேன். எப்படின்னா மொபைல் ஃபோன் நிறைய பேர் இப்போ நானுமே மொபைலில் ஒரு யூடியூபர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு வேலை ஓடிரும்னு நினைக்கிறீங்க. மொபைல் ஃபோனை ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. நான் பேசுகிறதாவே இருந்தாலும் ஒரு ஓரத்தில் வச்சு கேட்டுக்கிட்டே வேலையை பாருங்கள். நான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களோட இது அப்படியே எப்படி சொல்கிறது, நான் ஆன் பண்ணி வச்சேன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக அவங்க ஒரு 20 நிமிஷம் இல்லை 15 மினிட்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த வீடியோ ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். இந்த 15 மினிட்ஸுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு முடிச்சுட்டு வீட்டில் இந்த வேப்பிலை இருக்கும், வேப்பிலைலாம் வெளியில் கிடக்கும், இல்லை வேப்பிலை இலை பச்சை இலை எடுத்து தூபம் போட்டு விடுவேன். அந்த மாதிரி போடும்போதுமே எனக்கு கொஞ்சம் அந்த க்யூராக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் கூட நினைக்கலாம், ஏன் ரெஸ்ட் எடுக்கும்போது இவ்வளோ வேலைகள்லாம் தேவையா அப்படின்னு. வேலைகள்னால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டேன். போய் பாத்திரத்தை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிங்க்கு நிறைய வச்சுக்கிட்டு கழுவ மாட்டேன். அதே மாதிரி அன்னைக்குன்னு போட்டு மாவு அரைக்கிறது அந்த வேலைகளை செய்ய மாட்டேன். அதே மாதிரி இப்போ பூஜை அப்படின்னாலுமே பூஜை ரூமை க்ளீன் பண்ண மாட்டேன். அதாவது லைட்டாக கீழே மட்டும் பெருக்கி விட்டுட்டு ஒரு சின்ன துணியை வச்சு தொடச்சிட்டு ஆஸ் யூஷுவல் என்ன பூஜை பண்ணணுமோ அந்த பூஜையை பண்ணுவேன். வீடை பெருக்கிறதா, வீடை எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது, நம்ம அப்படியே பல நாள் பெருக்காததையாக பெருக்க போகிறோம். அதை சிம்பிளாக பெருக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணிடுவேன், தொடச்சி விட்ருவேன். இந்த மாதிரி நான் வச்சுக்கிறனால தான் எனக்கு அடுத்தது ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இப்போது நான் டயர்டாக இருக்குன்னு அப்படியே நான் குளிக்காமல் செய்யாமல் போய் படுத்துட்டேன்னு வைங்களேன், அது இயற்கை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நமக்கு முடியாதப்போ அது செஞ்சு தான் ஆகணும். இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் படுக்கலாம், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படுக்கலாம். திருப்பி ஒரு மணி நேரமாவது ஏதாவது ஒரு வேலைகளை இடையில பார்த்துட்டு அடுத்து ஒரு 2 மணி நேரம் கூட, இப்போ உங்களுக்கே டயர்டாக இருக்குன்னா ஒரு 2 மணி நேரம் ரொம்ப டயர்டாக இருக்க உடம்பு முடியலன்னா 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. அடுத்து 1 மணி நேரம் எந்திரிச்சு ஏதாவது அப்படியே நடந்துக்கிட்டே வாக்கிங் கொடுத்துக்கிட்டே ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள். அடுத்து ஒரு 2 மணி நேரம் போய் படுங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஆக்டிவாக வந்துடும். இல்லைன்னா நம்ம போய் படுக்கும்போது என்ன ஆகிடும்னா நமக்கு உடலில் உள்ள அத்தனை செல்களுமே செயல்பாடுகள் ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு நோக்கி போகிறனால நமக்கு அடுத்து ஆக்டிவ்ன்ற ஒன்று வராது. ரொம்ப நமக்கு டயர்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். அதனால் என்னை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு சிஸ்டர், இந்த காலையில் எந்திரிச்சு போடுறீங்களே உங்களுக்கெல்லாம் பயமா இல்லையான்னு கேட்குறீங்க. அந்த தெருவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்கும். பயம் இல்லாமல் இல்லை, கொஞ்சம் இது விஐபி ஏரியாங்கிறனால கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, அது அசட்டுத்தனமான நம்பிக்கை என்னன்றது எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% அளவுக்கு ஒரு 100% அளவுக்காவது அவங்களுக்கு
மறுபடியும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். அதே எனக்கு வந்து 1 அடி குடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு 100 அடியாவது குடுத்துட்டு தான் நம்ம அந்த இடத்துலேருந்து வெளிய வரணும்னு யோசிப்பேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் இல்லையா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்னு போய்க்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஓரளவுக்கு தைரியமா தான் இருப்பேன். எதுவா இருந்தாலுமே எஃபெக்டிவா தான் இருப்பேன். ஏன்னா, ஆ நம்மக்கிட்ட ஒருத்தர் வர்றாங்கன்னா, நமக்கு தெரியும் அதுல அந்த உணர்வுகள்லாம் தெரியும்ல. யார் பக்கத்துல வராங்க, யார் நிக்கிறாங்க, யார் நடக்குறாங்கன்னு தெரியும். அத விட நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. நான் சொல்றேன்றதுக்காக போயிட்டு வெளியிலலாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு முடியும், நல்லா சேஃப்டி இருக்குது, அந்த ஏரியாவில் சேஃப்டி இருக்குன்னா, நீங்கள் வெளியில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கள். இல்லை முடியலை அப்படின்னா, நீங்கள் உள்ளே இருந்து ஆஸ் யூஷுவல் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு தான் எடுத்திருந்தது. அதில் ஒரு பாதி அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபுல்லாக பண்ண முடியல, ஏன்னா லென்த்து வீடியோவாக போயிடுறனால இதில் ஆட் பண்ணிடுவோன்னு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் கோலம் போட்டது இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாமே லென்த்து வீடியோவாக எடுத்து வச்சிடுறேன்னா, எனக்கு வந்து அதை கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டாலுமே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருமே இப்போ ஸ்க்ரோல் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க. யாரும் நின்று நிதானமாக பார்க்குற இடத்துல யாருமே கிடையாது. நீங்கன்னு சொல்கிறத விட எல்லாருமே என்னையும் உட்பட தான். அப்படி தான் அன்றைக்கி அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். நான் குக்கிங் பண்ணும்போது சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா, இப்போ ஒரு கடாய் எடுக்கிறேன்னா அந்த கடாயிலே மோஸ்ட்லி வந்து பொரியல் எல்லாமே முடிச்சிருவேன். குழம்பு உட்பட அதிலே முடிச்சுட்டு வேறு பாத்திரம் மாற்றி வைப்பேன். இப்படி பண்ணுறதுனால ஏன் அதுக்கு அந்த பாத்திரத்திலே சமைச்சிட்டா என்ன அப்படின்னு சிலருக்கு தோணும் தான். அதாவது நம்ம வேறு பாத்திரம் மாற்றி வைக்கிறனால அடியில் வந்து அடி பிடிக்காது. அடுத்த தடவை அந்த பாத்திரங்களை கழுவும் போது நமக்கு ஈஸியாக கழுவுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். நமக்கு ஒரு எல்லாமே ஒரு கரெக்டாக லெவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிந்தி செதறாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா, ஒரு கடாய் எடுக்கிறேன்னா அதிலே பொரியல், அதில் இது எப்படி டைம் மேனேஜ் ஆகும் அப்படின்னு சிலருக்கும் தோணும். எக்ஸ்ட்ரா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதாவது வந்து நான் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2ன்னு நம்ம மாற்றி மாற்றி 4, 5 பாத்திரம் செய்யாமல், இப்போ காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டைம்லேயே கட் பண்ணிடுவேன். வெங்காயம் வறுக்கிறதுக்கு எவ்வளோ, பொரிக்கிறதுக்கு எவ்வளோ, தாளிக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு மொத்தமாக கட் பண்ணி வச்சுருவேன். காய்கறிகள் எல்லாமே காய்கறிகள் கட் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக அந்த நியூஸ் பேப்பரை வச்சு தொடச்சிட்டு, ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு ஒரு தொடச்சிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சாப்பிங் போர்டை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுறதோடு சரி. அடுத்து கத்தி தேவைப்படாது. அடுத்து நம்ம பச்சை மிளகா நறுக்கணும், இல்லை தக்காளி நறுக்கணும்னு எனக்கு தேவைப்படாது. எல்லாமே இவ்வளோ தான் அப்படின்னு செட்டில் பண்ணி வச்சுட்டு, அடுத்து கடன்னு தாளிக்க ஆரம்பிச்சிருவேன். என்னென்ன குழம்புக்கு தேவையானதோ அந்தந்த இதை செஞ்சிருவேன். இன்னொன்று, எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே செஞ்சிருவேன். இப்போ கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நான் என்னோடய சமையல் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7:20க்கு முடிஞ்சிடும். லீவ் டைமு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு. இப்போ பரவாயில்ல தான். இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 8:30 மணி 9 மணி ஆகிடுது. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு காலையிலே சமையல் எல்லாமே ஆகிடும். எக்ஸ்ட்ரா யாராவது வர்றாங்க பண்ணணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் போல் சாப்பாடு சேர்த்து வடிச்சிட்டேன்னா சரியாயிடும். கூட்டு பொரியல்னு எல்லாம் சரியாக இருக்கும். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி தான் போகும். அடுத்ததாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, கோலம் எப்படி சிஸ்டர் நீங்கள் முன்னாடிலாம் போட்டு நோட்டில் போட்டு வச்சு போட மாட்டிங்களா? அப்போக்கப்போ என்ன வருதோ என்ன தோணுதோ போடுவீங்களான்னு. உண்மைதான், எனக்கு நோட்டில் போட்டு வச்சு அதை போடுறது கூட எனக்கு தோண மாட்டேங்குது. சும்மா ஒரு பிக்சரை பார்த்தோன்னா எனக்கு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அது மைண்டில் வந்து பதிஞ்சிரும். இப்போ ஒரு இது ஸ்க்ரோல் பண்ணுறோம், ஒரு வீடியோ பார்க்குறோம், இல்லை இமேஜ் சர்ச்னு அதில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்குறேன்னா பார்க்கும்போதே மைண்டில் வந்து இதுவாகும். அதில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் ட்ராயிங் பண்ண அந்த கோலம் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு. நீங்களே இப்போ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் என்னோடய கையை வச்சு ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். அது பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் ஜெராக்ஸ் அடித்த மாதிரி இந்த இது தான் போடணும்னு அந்த வாசலை துடைக்கும் போதே எனக்கு வந்துடும். ரொம்ப நேரம்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். என்ன வருதோ இழுத்து விட்டுருவேன். அது ஒரு அழகான ஒரு ரங்கோலியாக மாறிடும். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரங்கோலி, அதே மாதிரி இப்போ சிக்கு கோலம் போட்டாலும் அதுலேயும் ரங்கோலி போடுறது தான் எனக்கு பிடிக்கும். அந்த சிக்கு கோலம் போட்டு அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ரங்கோலி இருக்கணும், பார்டரிங் இருக்கணும்னு நினைப்பேன். எந்த கோலம் இருந்தாலும் அதுக்கு ஒரு பார்டரிங் கொடுக்கணும்னு யோசிப்பேன். அப்படியே பேசிக்கிட்டே போனால் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி பாயாசம், வாழைக்காய், அப்பளம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, சாம்பார், இப்படி எல்லா ஓரளவுக்கு வகையான சாதம்லாம் செஞ்சு காக்கைக்கும் படைச்சாச்சு. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப்புன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட கமெண்ட்ஸ் தொடர்ந்து வரும். இனிமேல் கண்டிப்பாக கமெண்ட்ஸும் வரும், வீடியோவும் வரும். தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். அன்பே சிவம்.